பண்ணாண்டா கருப்பு கரடி. கருப்பு கரடி எப்படி இருக்கும்? என்ன மாதிரிதான் இருக்கும். யாராரு எவராரு மேலூர் பைலட்ட கொண்டு மருதனை உண்டு தீங்கே கிடந்ததை கண்டு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டீங்களா? நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க? எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து கஞ்சி, தயிர், கருவாடு தொக்கு. படிச்சது வந்து 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் படிப்பு வரல. பப்ளிக் எழுதுனேன். ஹே கைஸ், இன்னைக்கு நான் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதான் வந்து நம்மளோட பிளாக் பாண்டா. இவரை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன், அவர் எப்படி இவ்வளவு குரோத் ஆனாரு அவர்கிட்டயே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவரை பத்தி கேட்டுக்கிறோமா ப்ரோ? உங்க நேம்? என் பேரு அஜித் குமார், உண்மையான பேரு. பயில கூப்பிடுறது வந்து பிளாக் பாண்டான்னு கூப்பிடுவாங்க. எங்க பார்த்தாலும் பாவாண்டுவாங்க. 2வது வார்த்தை பாவாண்டுவாங்க. வேற பிளாக் பாண்டான்னு சொன்னீங்கல்ல, அந்த பிளாக் பாண்டான்னு உங்களுக்கு எப்படி பேரு வந்துச்சு ஃபர்ஸ்ட்? பிளாக் பாண்டான்றது வந்து என் நண்பன் ஒருத்தே இருக்கான், அவன் வச்சான் பேரு. அது வந்து அப்படியே அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக் பாண்டாண்டா கருப்பு கரடி. கருப்பு கரடி எப்படி இருக்கும்? என்ன மாதிரிதான் இருக்கும். கொடூரமா என்ன மாதிரி இருக்கும். அதனால பிளாக் பாண்டாண்டு வச்சு விட்டான் பையன். அதான் வேற. அதுல இருந்து நீங்க நேம் ஆயிட்டீங்க. ஆமா. சரி, எனக்கு வந்ததுல இருந்து ஒரு டவுட். நெத்தியில இவ்வளவு பெரிய பட்டை போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப பக்தியா? இல்ல ப்ரோ, சிவபெருமான் கும்பிடுவேன். அதனால பட்டைய போட்டு அடுத்து 2 கொட்டைய போட்டு பெருசா போய்கிட்டு இருக்கு. பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டீங்களா? நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு? யாரு சொன்னா நான் செலிபிரிட்டின்ட்டு? ஏன்பா நீங்க வேற? நான் சும்மா வெட்டியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். காசு ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா நீ சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடரே. இப்ப எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ப்ரோ படிச்சது வந்து 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல நான் படிப்பு வரல. பப்ளிக் எழுதுனேன். அம்புட்டு வந்து மினி ஜெராக்ஸா கொண்டு போனேன். அப்பயும் ஃபெயில் ஆயிப்பட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? அண்டா மனமா படிப்பேன். ஸ்கூல்ல மனமா படிப்பேன். என் டீச்சர்லாம் மனமா சொல்லி தந்தா மனமா படிக்கணும்னு ஆசை எனக்கு ஏறல. நான் என்ன பண்ணேன்? வேற ஏதாச்சும் பண்ணிக்கலாம்ல? வேற தேனுவர் வண்டு மருதனை உண்டு தீங்கே கிடந்ததை கண்டு காணுவர் சம்பு விண்கண்ணை என்று தடங்கள் எடுத்து முன் பார்த்தாள். சிங்கார சிட்டு சிவந்து ரோஜா மொட்டு என் கட்டிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறே இல்லையா? மாணிக்கவாசர் பிறந்த ஊர் திருவாரூர். மாணிக்கவாசர் மன்னரின் தலைமை அமைச்சர் பணிபுரிந்த அரிமத்தன பாண்டியன். ஜிபோப் என்ன மொழியும் பார்த்தார், ஆங்கில மொழியும் பேத்தார். கொடூரமா படிச்சேன். ஃபெயில் ஆயிட்டேன். என்ன பண்ண? இது எழுதிமா ஃபைனாலிங்க? எல்லாமே எழுதினேனே. ஐ திங்க் எழுதின மார்க் பண்ண கரெக்டா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. இனிமேல் படிப்பெல்லாம் எனக்கு வராது ப்ரோ. நான் சொல்றேன், எனக்கு படிப்பு எதுவுமே வராது. நான் பாடல மனித மாதிரி நம்ம பயல்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜவுளி கடையில. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ஜவுளி கடையில? ஆமா ப்ரோ. சரி சரி. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து கஞ்சி, தயிர், கருவாடு தொக்கு. இதான் வாங்கி அப்படின்னு முடிச்சு விட்டுருவேன். பச்சை மிளகா, வெங்காயம், காலையில கம்மங்கூழு, மதியானம் சேர் ஹோட்டல் பொரோட்டா 2 பொரோட்டா, புளி ஆம்லெட்டு. அது போக வீட்டுல சோறு இதெல்லாம் ஆக்கல. இன்னைக்கெல்லாம் அரிசி இல்லைன்ட்டாங்க ப்ரோ. நீங்க என்ன? இன்னைக்கு அரிசி இல்லை. எங்க அப்பா மாம்பழம் வியாபாரம் பாக்குறாப்புல. அவர் போய் வாங்கி கொடுத்தாப்புல. என்னிட்ட காசு கேட்டாங்க. என் ஓனர் கேட்டா அட்வான்ஸ் கொடுப்பாப்புல. அவருக்கு முன்ன வீட்டுல வந்து 9,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லிட்டு சும்மா இப்ப பார்ட் டைமா போய்கிட்டு இருக்கேன். 9,000 சம்பளம்னு சொல்லிட்டேன். அதுல 2,500 ரூபாய் நானே செலவு பண்ணிட்டேன் சம்பளத்துக்கு முன்னாடி. ப்ரோ உண்மை ப்ரோ. நீங்க பேசுற பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது ப்ரோ. இல்ல அதுதான் உண்மை. 9,000 ரூபாய் சம்பளம், 2,500 வாங்கி இந்த அப்படி நகராட்சியில வேலை பாக்குறவங்க வருவாங்க. 2 பயலுக வருவாங்க. அம்மா பயலுக இருக்காங்க. இருக்கிற சுள்ளாங்களுக்கு லாலிபப்பு, கொக்கோ மிட்டாய், கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் அம்புட்டு ரொம்ப சாப்பிடுங்கடா பிள்ளைகளா அப்படின்ற வளர்த்து விட்டுறீங்க. ஆமா, எல்லாருமே நல்லா இருக்கணும் ப்ரோ. வேற என்ன ப்ரோ? அடுத்தவன் நினைச்சிட்டு போறேன், அவன் என்னடா பங்கரி மாதிரி திரியிறேன் அப்படின்னு நினைப்பேன். நம்ம வந்து நம்ம மைண்டுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும் ப்ரோ. வேற ஒன்றும் எதிர்பார்க்கல ப்ரோ. சரி, இப்போ நீங்க எங்க? மேலூருக்குள்ள தான் இருக்கீங்க? ஆமா, இப்போ வந்து லொகேஷன் மேலூர்ல இருக்கேன். மதுரை எல்லா ஏரியாவுக்கும் போவேன். எல்லாமே தமிழ்நாடு, எல்லாமே அம்மா பயில. யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மள. நமக்கு வந்து அன்பு இருந்தா போதும் ப்ரோ. வேற என்ன ப்ரோ நீங்க சொல்லுங்க. சரி, எவ்வளவு நாளா மேலூருக்குள்ள இருக்கீங்க? இப்ப மேலூர்ல இருக்கீங்க, மேலூரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. உங்களோட ஸ்லாங்ல சொல்லுங்க. யாராரு எவராரு மேலூர் பைலட்ட அன்புல லைன்ல கரெக்டாரு, பம்புக்கு வராத, தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கத்துக்க, எப்பொன்னு அப்பொன்னு கொடூரமா சரியா இருந்துக்கணும். இவங்கள மேலூருக்கு. இப்ப நம்ம மதுரைக்கு
கரெக்டா இருந்தாதான் பொரோட்டா. மதுரைக்குள்ள வந்தா மண்டை புல்லாம் குத்து போட்டாதேன். தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, கத்துக்கங்க. எப்போ ஒன்று அப்போ ஒன்று. சூடா சுண்டல், மதுரை மெண்டல். நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் கொடூரமா நறுக்குன்னு. சரி ப்ரோ, இப்போ எப்படி சொல்றதுன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்து என்ன, சும்மா அப்படியே ஜாலியா பயலையில சந்தோஷமா படுத்திக்கிட்டு அப்படியே ஜாலியா இருக்கிறது. வேற என்ன பண்றது வாழ்க்கையில? நீங்க சொல்லுங்க, வேற எதுவும் பண்ணணுமா உங்களுக்கு? எதுவும் வேண்டாம். பிரியாணி கிரியாணி வாங்கி தரணும்டா கூட சொல்லுங்க, வாங்கி தரேன். ப்ரோ, இப்போ நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்றீங்கல்ல, உங்க வீட்ல எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? என் வீட்டுல என் வீடியோ பார்த்து சந்தோஷமா இருக்கான் ப்ரோ. நீங்க என்ன, என் பயல எல்லாருமே சந்தோஷமா இருக்கான். ஏரியாலயும் சந்தோஷமா இருக்கான், என் வீட்லயும் சந்தோஷமா இருக்கான். எனக்கு இங்க இருங்க, ஒரு ஆளை வந்து துன்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. சுண்டல் வருது, நான் மெண்டல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏன் பாவா? அதெல்லாம் வரல பாவா. வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எடுத்தோன்னா இல்லாதவங்களுக்கு, இருக்கப்பட்டவங்களுக்கு நான் செய்வேன் பாவா. அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும் பாவா. நான் வேற எதுவும் எதிர்பார்க்கல பாவா. காசே வந்தாலும், இன்னைக்கே வந்தாலும், நம்மளோட கூட யாரு இருக்கா அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுவேன். ஒருத்தவங்க நான் வீட்டுக்கு போவேன் பாவா, நான் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போவேன். சொல்ற கேளுங்க, சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போவேன். பக்கத்து வீட்டு பிள்ளைலாம் என்ன நினைக்கும், ஒரு ரைஸ் வாங்கிட்டு போறாப்புல, நம்ம அப்பா எப்போ வாங்கிட்டு வந்து தருவாங்க அப்படின்னு யோசிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் வாங்கிட்டே போக மாட்டேன் வீட்டுக்கே. அது உங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்கே வாங்கிட்டு போக மாட்டேன். வேணும்டா அவங்களை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அமிச்சு. பக்கத்து வீட்டுல இருக்காங்க, ஏத்த வீட்டுல இருக்காங்க, அதெல்லாம் யோசிக்கணும்ல. நம்மகிட்ட இருக்கு அப்படின்றலாம் நான் என்னைக்குமே அடுத்தவங்க ஆசையெல்லாம் தூண்ட மாட்டேன். இப்படி நம்ம வாங்கி வச்சிருக்கோம், அவர் வாங்கிட்டு போறாரு, நம்ம வீட்டுல எப்போ வாங்கி தருவாங்க, அந்த அந்த மைண்டுக்கே பிள்ளைகளையும் கொண்டு போக மாட்டேன். சின்ன பையலையும் ஏங்கவும் விட மாட்டேன். எனக்கு அதுதான் ப்ரோ பிடிக்கும். யாரு என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டும் ப்ரோ. இதுதான் ப்ரோ உண்மை. நான் பால சந்தோஷமா இருப்பேன். என்னோட கூட இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா பாத்துக்கிருவேன். என் வீடியோ பார்த்து லைக் பண்ணி என்னை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைப்பேன். வேற எதுவும் நான் எதிர்பார்க்கல ப்ரோ. சரி, இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டீங்கல்ல, அப்ப நீங்க ஜாலியா இருப்பீங்கல்ல? ஏன் ப்ரோ, நான் பாத்தீங்கன்னா மேலூர், மதுரை எல்லா பக்கட்டும் நான் பால எப்பவுமே கேஷுவல் மாதிரி மனிதன் மாதிரி திரிவேன் ப்ரோ. வேற ஒன்றும் எதிர்பார்க்கல, மனிதன் மாதிரி இருப்பேன். வேற ஒன்றும் நான் அப்படியே சும்மா ஜாலியா திரிவேன் ப்ரோ. கேட்டா லூஸ் மாதிரி போறான்டுவாங்க. நீங்க கேட்டீங்க பாருங்க, கோவ விட்டு பேசுவாங்க, அது மாதிரி பல பேர் பேசுவாங்க. அதெல்லாம் காதலே வாங்க மாட்டேன். செவத்துக்கும் காது இருக்கு, கண்ணுக்கு பார்வை இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்தாலும் அப்படியே போய்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தால அதை பேசுறாங்க இதை பேசுறாங்கன்னா எனக்கு கவலையே இல்லை ப்ரோ. 4 பேர் சந்தோஷமா இருக்காங்களா, எனக்கு அது போதும். நான் வேற என்ன எதிர்பார்க்க போறேன்? அன்பு இருக்கணும் எனக்கு. நான் அன்பா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், எனக்கு அது போதும். என்னோட கூட இருக்கவங்க எல்லாருமே ஜாலியா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். வேற ஒன்றும் நான் எதிர்பார்க்கல. நீங்களே 10 லட்சம் கொடுத்தாலும் 10 லட்சமும் மக்களோட செலவு தான். எல்லாமே இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே செலவு தான் பண்ணுவேன். வேற ஒன்றும் நான் வந்து எனக்கு பசிச்சுன்னா நான் சாப்பிடுவேன். நான் சொன்னேன் பாருங்க, கூட்டுவேன், நல்லா கூட்டுவேன், மனசார கூட்டுவேன். வேற ஒன்றும். இப்போ நீங்க பிளாக் பண்டாவா வந்துட்டீங்க. இப்ப எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? எனக்கு வந்து 25,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 25,000 ஃபாலோவர்ஸ்க்கும் லைக் நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டிருப்பீங்களா, அப்ப வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? என் வீடியோ பார்த்து பயல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க. ஏய் பாவா வீடியோ சூப்பரா பண்றியா, நீ வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாங்க. எனக்கு பயல சந்தோஷம் முக்கியம். அதனால சரி, எனக்கு நான் வீடியோலாம் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பயல சந்தோஷத்துக்காண்டி நான் வீடியோ பண்ணுவேன். இன்னமும் நிறைய பண்ணுவேன். பயல ஒத்துழைப்பு இருக்கிற வரைக்கும் நான் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பேன். மனமா பயலையே தான் எனக்கு முக்கியம். மனமா இறக்கி விட்டுருவேன். சரி, அப்படின்னு சொல்றீங்களே, இப்போ எப்படி சொன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து நெகட்டிவா சொல்லியிருப்பாங்களே, இந்த மாதிரி இருக்கீங்க, கருப்பா இருக்கீங்க, குண்டா இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, உங்களை பத்தி கொஞ்சம் குறை சொல்லியிருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம கருப்பா இருக்கோம், இது கடவுள் கொடுத்த உருவம்ங்க. அவங்கவுங்க கை இல்லாம பிறக்குறாங்க, கால் இல்லாம பிறக்குறாங்க. நம்ம வந்து நிறம், நம்ம வந்து உயிர் கொடுக்கறதே பெருசு. ஒருத்தவங்க குழந்தை இல்லாம இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு அதிசயம்ங்க. 1000 ஆடு இருந்தாலும் நம்ம ஆடு தெரியும்ல, 1000 பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம பிள்ளை எதுன்னு நம்ம வீட்டுல நமக்கு தெரியும்ல. அது மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு அதிசயம் மாதிரி. 1000 பேர் எதை சொல்றாங்க, நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு அதிசயம் மாதிரி இப்போ. அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க வந்துட்டு. சரி, உங்க இவ்வளவு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, யாராச்சும் வந்துட்டு ஃப்ரெண்டு உங்களை பத்தி ஏதாச்சும் பின்னாடி பேசியிருக்காங்களா? இந்த முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க சொன்னாங்களா, அந்த மாதிரி? அது மாதிரி அவங்க பேசிட்டு போறாங்க. நம்மகிட்ட வந்து எப்படி பேசுறாங்க, அவங்க வேற. இப்ப எங்க வீட்லயே இருந்தாலும் நான் போக விட்டு சொல்லுவாங்க, பாரு 2 முட்டைக்கு போதும் 3 முட்டையை தின்ட்டு போயிட்டாண்டுவாங்க, வைக்காமோட தின்ட்டு போயிட்டாண்டுவாங்க. அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் ப்ரோ. எனக்கு பசிக்குதா, நான் எதா இருந்தாலும் புட்டுவேன்.
பூட்டிக்கிட்டே தான் இருப்பேன். எதையும் கூச்ச நாச்சம்லாம் எதையும் பார்க்க மாட்டேன். நான் பாடல மனசார பூட்டிக்கிட்டே இருப்பேன். கொடூரமா இப்படி கொடூரமா சரியா இருந்துக்குங்கன்றுவேன்.